ஒரு வழியா பிரதீப் ரங்கநாதனுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளாப் ஃபிலிம் வந்துட்டு நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழ். லிட்டரலி படத்தை பார்த்தோன்னே இல்லை இது எங்கள் பிரதீப் அண்ணனே இல்லைன்னு தான் தோணுச்சு. டேய், அவர் ஜென்சி சூப்பர் ஸ்டார்ரா, அவர் என்னடா பண்ணிருக்காரு? என்னடா அவர் எம்எல்ஏடா. ஸோ ஓவராலாக படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா படம் ரொம்பவே டீசெண்டாக தான் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். பட் என் கூட வந்த சில பேருக்கு இந்த படம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டான். என் ஃப்ரெண்டே நிறைய பேர் சொன்னான், மச்சான் அந்த படம் வேண்டாண்டா, அது நல்லாடாடா அப்படின்னுட்டு. பட் படத்துக்கு என்ன குறைன்னு தெரியல. லிட்டரலி படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்பவே சூப்பராக காமெடியாக இருந்துச்சு. யோகி பாபு வந்த சீனுக்குலாம் தேட்டரே கை தட்டுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். அண்ட் சில இடங்களில் காமெடி ஒர்க் அவுட் ஆகல தான் ஒத்துக்கலாம். பட் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் நல்லா இருந்துச்சு, நல்லாவே கன்வெர்ட் பண்ணாங்கன்னு சொல்லலாம். பட் சில விஷயங்கள் அப்படி பண்ணலை. ஓவராலாக படம் ரொம்பவே நல்லா இருக்குது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். இன்பமா இருக்குதுய்யா. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கெஸ் இருக்கும். ஸோ படம் அப்படி போயிருக்கலாம் இப்படி போயிருக்கலான்னுட்டு. பட் லிட்டரலி இருந்துச்சு. இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் சொன்னாங்களான்னு கேட்டால் தெரியலை. ஏன்னா படம் எனக்கு ரொம்பலாம் கனெக்ட் ஆகலை. பட் இருந்தாலுமே இந்த ஃபோன்ஸ் எந்த அளவுக்கு அதிகமாக பார்க்காங்க அப்படின்னு இந்த படத்தில் சொல்லியிருந்தாங்க. என்னதான் சொன்னாலுமே கூட இந்த வீடியோவே நீங்கள் நிறைய பேர் ஃபோனில் தான் பார்க்குறீங்க. அதனால் ஃபோனை பார்க்காதீங்கன்னு நான் சொல்ல வேணான்னு கேட்டால் நெவர். ஃபோனை பார்க்கலன்னா உங்களால் என் வீடியோ பார்க்க முடியாது. வீடியோ பார்க்கலன்னா அவ்வளோதான். வெக்கமா இல்ல?